ஜோதிடர் ஓம் செம்மன் சிவாய சசிகுமரன். விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் செம்மன் சசிகுமரன். இன்னைக்கு நம்ம கேதுவனுடைய சமித்துவான அந்த கற்பைப்புள்ளு பற்றிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கற்பைப்புள்ளு பார்த்தீங்கன்னா கிரகண கால வேலைகளில இந்த கற்பைப்புல் வந்து பார்த்தீங்கன்னாக்க இருக்கக்கூடிய ஆகாரங்கள், நீர் போன்ற விஷயங்களிலும் இந்த கற்பைப்புல்லை நம்ம போட்டு வைக்கிறதுனால இந்த உணவுகள் கெடாமல் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரகண காலங்கள்ல வந்து சூரியனை, சந்திரனை கிரகண காலங்கள்ல வந்து அவருடைய கதிர்வீச்சுக்கள் பூமியில விழாம தடுக்கும். இந்த கிரகண காலம் தடுக்கும் போது பூமியில பல விதமான மாறுதல்கள் ஏற்படும். அப்போ அந்த கர்ப்பைப்புல் வந்து பாத்தீங்கன்னாக்க இதற்கு ஒரு மிக அதுல இருந்து இந்த கிருமியினுடைய தாக்குதல் வந்து விடுபடுவதற்கு இந்த கர்ப்பைப்புல் வந்து ரொம்ப உபயோகமானதாக இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்ப்பைப்புல் வந்து எப்பவுமே எந்த சூழ்நிலையுமே அழுகாது. நீர்நிலைகள் இருந்தாலும் கூட அந்த கர்ப்பை அழுகாது. கெட்டு போகாம இருக்கக்கூடிய ஒரு சமித்து. இந்த சமித்து கேது பகவானுக்கு உரியதாக பார்க்கிறோம். ஏன் கேது பகவானுக்கு உரியதாக பார்க்கிறோம் அப்படின்னாக்க, கேது பகவான் ஞானத்தின் வழியே ஒருவரை அழைத்து செல்லக்கூடிய ஒரு கிரகமானது. ராகு பகவான் ஒரு மனிதனை ஆசை என்னும் விஷயத்திற்கு தோன்றி அழைத்து செல்லக்கூடியது. கேது பகவான் ஞானத்தை கொடுத்து அவர்களுக்கு மோட்சத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய கிரகம்தான் கேது பகவான். அப்போ இந்த கேது பகவானுக்குரிய சமித்துவாக இந்த கர்ப்பைப்புல்லை பார்க்கலாம். இப்போ ஆலய வழிபாடு, கோவில்கள்ல வந்து ஹோமம் வளர்க்குறாங்க, கணபதி ஹோமம் வளர்க்குறாங்க, விநாயக சங்கடாகர சதுர்த்திக்கு ஹோமம் வளர்க்குறாங்க. இந்த ஹோமம் வளர்க்கும் போது இந்த கர்ப்பைப்புல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹோமம் முடிந்த உடனே அதை எடுத்து அந்த அந்த கர்ப்பைப்புல்லுடைய சாம்பலை நெய்யினுடைய சேர்த்து அந்த ஆலயத்திலே ஹோமம் வளர்த்தக்கூடிய அந்த வேளையில தெய்வத்தை வணங்கி அந்த கர்ப்பைப்புல்லுடைய அந்த சாம்பலை நெய்யோடு கலந்து நமக்கு தருவாங்க. அதை நம்ம நெற்றி போட்டு வைக்கும்போது இந்த ஞானபதியை நமக்கு அந்த இறைவனுடைய முதன்மையான அனுகிரகம் கிடைக்க நமக்கு வந்து அதை கொடுக்குறாரு. அப்போ இந்த கர்ப்பைப்புல்லுடைய மகிமை வந்து பாத்தீங்கன்னாக்க, அந்த கர்ப்பைப்புல்லுடைய மகிமை என்னங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, ஒரு பொருள் கெடாமல் இருப்பதற்கு இந்த கர்ப்பைப்புல்லை வந்து நம்ம பயன்படுத்தலாம். கிருமி நாசினி, அதாவது அந்த கர்ப்பைப்புல்லை வந்து எந்த விதமான இதுவும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட விஷயம் தான் இந்த கர்ப்பைப்புல். அப்போ இந்த கர்ப்பையை நம்ம வந்து எரித்து அந்த சாம்பலை நம்ம வைத்து திரும்ப நம்மளுடைய நெற்றியில் வைத்துக் கொண்டு நம்ம செல்வமையான அது நமக்கு சிறப்பான ஒரு வழிநடத்துவதை நமக்கு அது காண்பித்தார். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை, ஒவ்வொரு சமித்துகள் இருக்கு. அந்த சமித்துகளுக்கான ஆரகத்துவங்களும் இருக்கு. அப்போ அதனால பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க கேதுனுடைய தன்மை, கேது வந்து நமக்கு வந்து நன்மை செய்யக்கூடியத்தக்க இடத்துல இருக்கிறாரு அப்படின்னாக்க, நாம் அதற்கு தகுந்தாற் போன விஷயங்களை நம்ம செய்யலாம். இந்த கேதுவின் அதிதேவதையான விநாயகர் பெருமானை வணங்கி விநாயகர் பெருமானுக்கு நம்ம வந்து அபிஷேக அர்ச்சனைகள் செய்யும் பொழுது நமக்கு இந்த கேது தோஷங்கள் வந்து விடுபடுறதை நம்ம பார்க்கலாம். இந்த கேது தோஷங்கள்ல இருந்து விடுபடணும், கேதுனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா அவங்களுடைய அதிதேவதை ஆகிய விநாயகர் பெருமானைத்தான் நம்ம வந்து முடிக்கணும். விநாயகர் பெருமானை வணங்கி வரும் பொழுது அந்த நமக்கு தோஷங்கள் விலகுது. கேதுவுக்கு அதிதேவதை. ஆனா நவ கிரகங்களும்
நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் கூட நம்ம விநாயகர் பெருமானை வணங்கி அந்தந்த கிரகங்களுடைய தன்மைக்கு ஏற்ப நம்ம வந்து சங்கடகர சதுர்த்தி நாள் என்று வளர்க்கக்கூடிய அந்த யாகத்திற்கு தேவையான சமைப்புகள், தானியங்கள் போன்றவைகளை நம்ம வந்து அந்த யாகத்துக்கு நம்ம வாங்கி கொடுக்கிறோமேயானால் அந்த கிரகத்தினுடைய பாதிப்பிலிருந்து நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவை சொல்றேன். அப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஏற்ப அந்த சமைப்புகளை நம்ம வாங்கி நம்ம அந்த ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆலய ஹோமத்துல நடப்பதற்கு தேவையான விஷயங்கள் நம்ம செய்யறோமே ஆனால் அந்த கிரக தாக்குதல்கள் இருந்து அந்த கிரகத்தினுடைய பாதிப்புல இருந்து நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புல இருந்து நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் சொல்லிக்கிறேன். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைச்சீங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் கிடைக்கும். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகங்கள், உங்களுடைய வாஸ்து பிரச்சனைகள், உங்களுடைய திருமண காலங்களில் ஏற்படக்கூடிய திருமண பொருத்தம், அது போன்ற விவாக நேரங்களை குறிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னாக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கு. அந்த நம்பர்ல நீங்க உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பி நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம்.